விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. தமிழ்நாட்டை அடமானம் வைக்க எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டுள்ள அதிமுக பாஜக கூட்டணி மாநில உரிமைக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை அடமானம் வைக்க எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டுள்ள அதிமுக பாஜக கூட்டணி மாநில உரிமைக்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் என்னென்ன விஷயங்கள் குறித்து குறிப்பிட்டிருக்காரு? முழு விவரம். 2 ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்ற தலைப்பில் இந்த அறிக்கை வந்திருக்கிறது. நேற்றுக்கு நடைபெற்ற இந்த கூட்டணி சந்திப்பிற்கு பிறகான முதல் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அறிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி எனவும் தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எனவும் இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் என்றும் சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் அளித்த பேட்டி அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியானதாக இல்லை எனவும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது எனவும் சொல்லியிருக்காரு. ஆனால் எதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள், எந்த கொள்கையின் அடிப்படையில் சேர்ந்துள்ளார்கள் என்று சொல்லவில்லை எனவும் மாறாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக நேற்றைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீட் தேர்வை, இந்தி திணிப்பை, முன்முறை கொள்கையை, வக்பு சட்டத்தை எதிர்ப்பதாக சொல்லும் அதிமுக தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக சொல்கிறது. அதிமுக இவையெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா என்பதை உள்துறை அமைச்சர் பேசவில்லை எனவும் சொல்லியிருக்காரு. அதிமுக தலைமையையும் அவர் பேச அனுமதிக்கவில்லை. மாறாக திமுகவையும் திமுக அரசையும் என்னையும் விமர்சித்ததற்கு மட்டுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பயன்படுத்தி இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் என்றும் சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஒரு நீண்ட அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த கூட்டணிக்கு பிறகான முதல் அறிக்கையாக இது இருக்கிறது. பிரியா, தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டுள்ள அதிமுக பாஜக கூட்டணி மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா நேத்து அதிமுக பாஜகவோட கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அறிக்கை அப்படிங்கிறது முதல்வர் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தமிழக அரசியல்ல அடுத்தடுத்து பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அறிக்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த அறிக்கை பார்க்கப்படும்? ரமேஷ், நிச்சயமாக பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த இந்த கூட்டணி உருவாகும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் திடீரென ஏற்பட்டிருப்பதை அவர்கள் இது ஒரு பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக பொறுப்பாளர்களது உறவினர் குடும்பங்களை சுற்றியும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் 2 சோதனைகளை நடத்தியதாகவும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பாஜக தலைமையை நோக்கி அவர்கள் ஓடி வந்ததையும் அதையே நிபந்தனையாக வைத்து கூட்டணியை உறுதி செய்ததையும் உணராதவர்கள் அல்ல என தமிழ்நாட்டு மக்கள் என சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல் தான் என அனைத்தும் அறிந்த தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். 2 ரைடுகள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. தமிழை ஒழிக்க இந்தி, தமிழர்களது வளர்ச்சியை தடுக்க பல்வேறு சதித்திட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க தொகுதி மறுவரை என திட்டமிட்டு அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்கிறதாகவும் குறிப்பாக பாஜகவை அவர் கடினமான வார்த்தைகளால் சுட்டியிருக்கிறார். டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு தமிழ்நாடு மக்கள் தக்க விடையளிப்பார்கள் என்று அந்த அறிக்கையை அவர் முடித்திருக்கிறார். பிரியா, முதல்வரின் அறிக்கை குறித்த விவரங்களை சொன்னீங்க. இணைப்பிலேயே இருங்க ரமேஷ். தற்போது இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அதிமுகவின் திரு வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று தான் அதிமுக பாஜகவோட கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டிருந்தாரு. மேடையில எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி குறித்து விமர்சித்து ஒரு அறிக்கையை முதல்வர் வெளியிட்டிருக்காரு. குறிப்பா ரெய்டுகளுக்கு பயந்துதான் இந்த கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு ஊழல் தான் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காரு முதல்வர். இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா வர்ற முதல் அறிக்கை, நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. உங்களோட கருத்து? வணக்கம். ஊழல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் தீர்மானமாக முடிவெடுத்திருக்கிறார்கள்.
இந்த முடிவுக்கு யாரெல்லாம் எங்களுக்கு துணை போகிறார்கள், யாரெல்லாம் எங்களுக்கு துணையாக நிற்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களோடு ஒரு கூட்டணி வைப்பதுதான் சரியாக இருக்கும், அது அரசியல் யுக்தியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்வது அவருடைய பயத்தை காட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்களோ என்கிற எண்ணத்தின் பதட்டத்தை காட்டுகிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியாக தான் சந்திக்க இருக்கு அப்படிங்கிறது நேற்றைய அறிவிப்புல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. அந்த கூட்டணி குறித்தான விமர்சனத்தை தான் முதலமைச்சர் முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த கூட்டணியை திமுகவின் பலரும் விமர்சிச்சிருந்தாங்க. மக்கள் தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் எம்பி கனிமொழி முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு உங்களோட கருத்து? ஏற்கனவே பாஜகவோடு திமுக கூட்டணி அமைத்துக் கொண்டதுதானே. மறைந்த தலைவர் திரு கருணாநிதி இருக்கின்ற போது அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அங்கம் வகித்து அமைச்சர்களாக பதவியேற்று எல்லா பதவி சுகத்தையும் அனுபவித்தவர்கள்தான் திமுக. பல்வேறு கருத்து மோதல்கள், பல்வேறு கருத்து சிக்கல்கள், தமிழினத்தினுடைய மீதான தாக்குதல்கள், இலங்கை தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சியோடு இன்னும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இது இன உணர்வையும் நம்முடைய தமிழ் உணர்வையும் தொப்புள் கூடிய உறவாக இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த காங்கிரசும் திமுகவும் எப்படி கைகோர்த்து இருக்கிறார்கள் என்பதை கனிமொழிதான் விளக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீரா படியை அவர்கள் எப்படி துடைக்கப் போகிறார்கள் என்பது தமிழினம் தொடர்ந்து அவர்கள் மீது படியை சுமத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி வைத்து இந்த தேர்தல் களத்திலே போட்டியிட இருக்கிறது. ஆகவே இந்த பதட்டமும் பயமும் கடந்த ஒன்றைத்தான் இவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப பாஜகவோட அதிமுக வச்சிருக்கிற இந்த கூட்டணி அப்படிங்கறத விமர்சிச்சிருக்காரு முதல்வர். எப்படின்னா தமிழ்நாட்டை அடமானம் வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சார். இதுக்கு உங்களோட பதில் அல்லது கருத்து? அதாவது அடமானம் எப்படி வைக்க முடியும்? கூட்டணி வைப்பதனால் அடமானம் வைத்து விட முடியுமா? அதாவது கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பது, சித்தாந்தம் என்பது ஒரு இம்மி அளவும் வலுவாத அளவிற்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் 54 ஆண்டுகளாக இந்த இயக்கம் பீடு நடை போட்டு வருகிறது. 7 முறை ஆட்சியில இருக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறையில் இருந்தாலும் 54 ஆண்டுகளாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு தேவையானவற்றை முன்னிறுத்துவதும் மக்கள் சார்ந்திருக்கிற கருத்துக்களை பிரதிபலிப்பதும் தான் ஒரு கூட்டணியுடைய அங்கம். எப்படி அண்ணா அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ராஜாஜியும் இருவேறு கருத்துக்களாக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் கூட்டணி என்கிற ஒரு தத்துவத்தால் இணைந்து வெற்றி கண்டார்கள். ஆகவே இருவேறு துருவங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் கொள்கை வெவ்வேறாக இருக்கலாம். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு கூட்டணி என்பது தேர்தலுக்கு அவசியமான ஒன்று என்பதுதான் அவர்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். உங்களோட பொது எதிரி அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிற கருத்தை சொன்னீங்க. முன்னாடி நீட் தேர்வு விவகாரத்திலையும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாலையும் அதிமுகவோட நிலைப்பாடு வேறையா இருந்தது. இப்ப இந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, நீ போக போகத்தான் இது குறித்து பொது திட்டங்கள்லாம் குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அடுத்தடுத்த கட்டங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்குவார். பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.